தொண்டை நகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி எந்த ரோட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊமச்சி குளத்துலேருந்து சிட்டம்பட்டி ஃபோர்வே வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த ஃபோர்வே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை வாடிப்பட்டியிலேருந்து ஊமச்சி குளம் வழியாக அழகர் கோயிலை தாண்டி அழகர் கோயில் ரோடை தாண்டி நேராக சிட்டம்பட்டி டோலுக்கு முன்னாடி போய் இந்த ரோடு வந்து எண்டாயிடுது. ஸோ வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% 95% கிட்ட வந்து வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். பட் இது வந்து இன்னும் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து வரவில்லை. ஸோ ஃபினிஷிங் ஒர்க்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த ஃபோர்வே வேலையில் ரொம்ப சீக்கிரமாக வாடிப்பட்டியிலேருந்து ரொம்ப விரைவாக வந்து மேலூருக்கு போகிற ஒரு ஃபோர்வே. வாடிப்பட்டியிலேருந்து வர்றப்ப ஒரு டோல்கேட் வந்து அமைச்சிருக்காங்க நம்ம அலங்காநல்லூர் பக்கத்தில். பட் ஊமச்சிக்குள்ளேருந்து நம்ம சிட்டம்பட்டி போகிறதுக்கு ஊமச்சி குளத்தில் டு சிட்டம்பட்டி இங்கிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம போயிடலாம். இது யாருக்கு ரொம்ப வசதின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊமச்சிக்குளம் ஐயர் பங்களா திருப்பாலை வீட்டிலேருந்து வரவங்களுக்கு மேலூர் போகிறதுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ஒரு வழி தான் இது. பட் இது சிட்டம்பட்டி டோல்கேட் அருகிலே வந்து இது இந்த ஃபோர்வே வந்து எண்டாயிருது. நீங்கள் மேலூர் போகணுன்னா கண்டிப்பான முறையில் சிட்டம்பட்டி டோலை தாண்டி தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. பட் நம்ம ஊமச்சி குளத்துலேருந்து அந்த சிட்டம்பட்டி போகிற ரோடு வந்து அவ்வளோ அருமையாக இயற்கை சார்ந்த ஒரு அருமையான ரோடாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து போகிறப்ப வலது பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒத்தக்கடை யானைமலை அவ்வளோ அற்புதமாக வந்து தெரியுது. பேக் சைடு அவ்வளோ அற்புதமாக தெரியுது. நிறையா போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளங்கள் இருக்குது. நம்ம போனப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா பசங்க வந்து அந்த குளத்தில் வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிறையா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாகவே மாறிடுச்சு. நாங்கள் போன டைமிங்கில் ஃபோட்டோ ஷாட் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. டிராஃபிக் இல்லாமல் இருந்தது இன்னும். பட் ஓப்பன் பண்ணலாம், அதுக்காக தான் வந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோ ஷாட் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஓப்பன் பண்ணால் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சண்டே ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா பகல் நேரத்தில் வந்து ரேஸ்லாம் விட்ற மாதிரி தெரியுது. சண்டே ஈவினிங் டைம் தான் போனோம். அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஸோ எப்பொழுது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வருன்றது வந்து தெரியல. பார்ப்போம். உங்களை மாதிரி நானும் வந்து காத்து கொண்டு இருக்கிறேன் இந்த ரோடு எப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யானைமலையுமே வந்து ஃபுல் வீக் கட்டியிருப்போம். ப்ளஸ் வந்து நம்ம அழகர் கோவில் ரோடை வந்து கடந்து போகிறதையும் நான் வந்து இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ அருகில் உள்ள கிராம மக்கள் இந்த சாலையை வந்து பயன்படுத்தி கொண்டு தான் இருக்காங்க. 2 வீலர் மட்டும் தான் போகிற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. 4 வீலர் இந்த ரோட்டில் வந்து பயணம் முடியலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே வந்து தடுப்பு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம போக முடியல. 2 வீலரில் போனீங்கன்னா இந்த ரோட்டில் எப்போயும் போய் நீங்கள் பார்த்துவாங்க. இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும். மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துருச்சுன்னா நம்ம இந்த ரோட்டில் ஃப்ரீயாக பயணம் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இதுதான் அழகர் கோவிலுக்கு போகிற ஒரு சப்வே. அங்கே போய் லெஃப்ட் எடுத்திங்கன்னா அழகர் கோவில் போயிடும். ரைட்டில் திரும்பினீங்கன்னா இந்த இதில் ரைட்டில் திரும்பினீங்கன்னா கீழே நேராக கடச்சனந்தல் ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகிடும். நம்ம இப்போ ஒரு பாலத்துக்கு மேலே தான் போகிறோம். இந்த பாலத்துக்கு கீழே போனோம்னா லெஃப்டில் வந்து அழகர் கோவில், ரைட்டில் திரும்பினா கடச்சனந்தல். ஸோ இந்த நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த வீடியோவில். இது வந்து அழகர் கோவில் போகிற ரோடு. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஸோ மீண்டும் மட்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.